Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C#.netல string functionsல நம்ம trim அப்படிங்கற ஃபங்க்ஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ trim ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா சோ இப்போ இந்த டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் நம்ம ஸ்பேसेस கொடுத்துட்டு நம்ம என்டர் பண்றோம் அப்படினா நம்ம இந்த trim ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி before and after the stringல இருக்கிற ஸ்பேसेस நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். சோ அத நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றத நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். தென் இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் சென்ட்ரல் லைன் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பட்டன் ஒன்று நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பட்டனை நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். தென் இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட நேமை அதாவது நம்மளோட டிஸ்பிளே டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா நான் ட்ரிம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ரிம் அப்படின்னா நமக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கிற ஸ்பேसेस நமக்கு ட்ரிம் ஆகிடும். தென் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லேபிள் ப்ளேஸ் பண்ணி அந்த லேபிளில் என்டர் ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நம்மளோட ஸ்ட்ரிங்கை நம்ம இதில் என்டர் பண்ணோம். தென் நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் கொடுத்தோடனே நமக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற ஸ்பேसेस நமக்கு ட்ரிம் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ text1 ஈக்குவல் டு text box 1 dot text அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் பாக்ஸில் நான் வந்து அந்த வேல்யூஸை நான் அப்படியே ஃபஸ்ட் நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா நான் பிஃபோர் ட்ரிம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பிஃபோர் ட்ரிம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வேல்யூஸை நம்ம அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் text1 டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வேல்யூவை அந்த text1ல இருக்கிற வேல்யூஸை நான் டைரெக்டாக ட்ரிம் பண்ணாமல் நான் அப்படியே வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எதுக்காக நான் இப்படி பிரிண்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பிள், தென் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்குறோம். தென் இப்போ ட்ரிம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மெசேஜ் பாக்ஸில் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பிஃபோர் ட்ரிம் முன்னாடியும் ஸ்பேஸ் இருக்குது, பின்னாடியும் நமக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ட்ரிம் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா சிம்பிளாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா text1 ஈக்குவல் டு text1 டாட் ட்ரிம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ரிம்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும் நமக்கு ட்ரிம் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் பாக்ஸில் ஆஃப்டர் ட்ரிம் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிஃபோர் எடுத்துகிட்டு நான் ஆஃப்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு பில்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டில் நான் முன்னாடியும் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். தென் சாம்பிள் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் பின்னாடியும் நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ரிம் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸில் நமக்கு இருக்கிற வேல்யூஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட வேல்யூஸில் முன்னாடியும் பின்னாடியும் நமக்கு ஸ்பேஸஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஆஃப்டர் ட்ரிம் ஸோ முன்னாடியும் ஸ்பேஸ் கிடையாது, பின்னாடியும் ஸ்பேஸ் கிடையாது, நமக்கு எல்லா ஸ்பேஸையும் ட்ரிம் பண்ணிவிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணியாது. ஸோ இதான் வந்து ட்ரிம் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரிம் ஃபங்க்ஷன்ஸை நம்மளோட அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா www.tutorjoes.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.